குட் மார்னிங். நமஸ்கார நண்பர்களே, டே 11 ஆஃப் பெங்களூர் இன்டர்ன்ஷிப் கம்பெனி vlog. என் ரூமில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 4 பேர் எக்ஸ்ட்ரா ஆயிட்டாங்க. ஒரு பீஸாக இருந்த நாட்கள் பீஸ் ஆயிடுச்சு. நானும் இங்கேருந்து கொஞ்ச நாளில் கிளம்பிடுவேன்னு பார்த்தேன். அதுக்குள்ளே எல்லாரும் வந்துட்டாங்க. அதனால தான் நம்மளால் கொஞ்சம் எடிட்டிங்கை போட முடியல. ஒரே நாள்லேயே மிச்சம் இருக்கிற வீடியோஸில் எடிட் பண்ணலாம்னு யோசிச்சிருக்கேன். ஸோ அதனால் இப்போ ப்ராப்ளம் இல்லை. வழக்கமாக காலையிலே இருந்து பெங்களூர் இன்டர்ன்ஷிப்க்கு கம்பெனிக்கு போக ரெடி ஆகிட்டேன். கொஞ்சம் காலையில் எழுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸி ஆகிடுச்சு. லிட்டில் பிஸியாக இருக்கேன். அதனால காலையிலேயே காஃபியோட தொடங்கிட்டேன். எப்படி இருந்தாலும் கம்பெனியில் ஓசி காஃபி கொடுப்பாங்க, ஆனால் அதுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. அது வரைக்கும் நம்ம பாடி தாங்காது. ஸோ டப்பு டிப்புன்னு கம்பெனி போயிட்டு இருக்கிற ஒர்க்லாம் பார்த்துட்டு அச்சதுப்பா ஜாக் பட்டுன்னு முதல் ஓசி காஃபி ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் மதியானம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்துட்டேன். பிஜி வாசல்லே எனக்கு ஸ்மெல் வருது. மட்டன் பிரியாணி, எனக்கு சிக்கன் 65 பார்த்துருப்பீங்க. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன் நானு. சரி, சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சுட்டு கம்பெனி கிளம்பணும். ஒரு சில மிஷின்ஸ்லாம் ஸ்கெட்ச் பண்ண சொன்னாங்க, அதையும் முடிச்சுட்டு செகண்ட் ஓசி காஃபி. இங்கே ஒரு அற்புதமான விஷயம் என்னதுன்னா டைமுக்கு டான் வந்துருது. ஐ லைக் திஸ் பீப்பிள். ஸோ ஒர்க்லாம் முடிச்சோடனே டப்பு டிப்புன்னு டிசைன் கிளாஸ் போனோம். ஆனால் இன்ட்ரெஸ்ட் எடுத்து போகணும்னு பார்த்தா இந்த மழை என்ன விடாது போல. ஏன்னா யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டிசைன் கிளாஸ் போனேன். போகும்போது ஃபுல்லாக நினைஞ்சிட்டு தான் போனேன். நம்ம ஃபோன் வாட்டர் ப்ரூஃப் இல்லாதனால வீடியோ எடுக்க முடியல. ஸோ அடுத்து முக்கியமான வேலைக்கு வந்துட்டேன். முடிச்சுட்டு மல்லாக்கா படுத்துட்டேன். அப்புறம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.